இன்னும் அது வந்து ஒரு ஒரு ஜீர்ணிக்க முடியல. அதாவது எவ்வளவோ நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு, எவ்வளவோ உயிர்கள் வந்து பலியாக இருக்கிறார்கள். மகாமகத்திலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய கங்கை கரையில் நடந்த அந்த அவலத்திலிருந்து ஆரம்பித்து புஷ்பா 2ல் நடந்த விஷயங்களாலும் சரி, எவ்வளவோ இடத்துல வந்து நெரிசல் மரணங்கள் நிறைய மரணங்கள் பல இடத்துல சபரிமலையில் அப்பப்போ நடக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது வந்து டோட்டலி ஒரு கட்சியினால் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. அதனால தான் ஜீர்ணிக்க முடியல. 40 உயிர்கள், 1-2 உயிர்கள் கிடையாது, 40 உயிர்கள் போகிற அளவுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து மெத்தனமாக இருக்கிறது என்று பார்க்கும்போது அது ஜீரணிக்க முடியல. ஆனால் அதை விட கேவலம் இன்றைக்கி நடக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் அந்த அளவுக்கு அவர்களுடைய நபர்கள் ஏறி அடித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்தாலும் அதற்கு எதிர்வினை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களை காட்டமாக விமர்சிப்பது என்பது தாவேகா நபர்களுடைய ஒரு தனித்துவமாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து என்ன விஷயம் போட்டாலும் அதுக்கு ஒரு எதிர்மறையாக அரசாங்கம் தான் செய்யுது, திமுக தான் காரணம். ஒரு சிறுவனை வைத்துக்கொண்டு முதலமைச்சருக்காக என்ன மாதிரியான பேச்சுக்கள் இன்றைக்கி பேசப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பெய்டு ஹேண்டில்ஸு எக்ஸ்லே ஆனாலும் சரி, இன்ஸ்டாலே ஆனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே. அப்போ சோஷியல் மீடியாவை நாம் கேப்சர் பண்ணால் நாம் வந்து மக்களுடைய இதயத்தை கேப்சர் பண்ணலாம் என்ற அளவுக்கு இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா வந்து ஒரு நாளைக்கு உட்கார்ந்துருச்சுன்னா ஒரு பெய்டு ஹேண்டில்ஸ் அப்படியே எடுத்து விடுவாங்க, பலரையும் வந்து வாடகைக்கு வாங்கி கொண்டு அவர்கள் வந்து இந்த சினிமாவுக்காக ஃபைட் பண்ணுவாங்க. அதே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ 40 பேர் மரணப்பட்டது, 41 பேர் மரணப்பட்டது வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு வந்து டேமேஜ் கண்ட்ரோல் தான் ஒரு பிரச்சனையாக தெரிகிறது. டார்கெட்டட் புல்லிங். விஜயை யாராவது விமர்சித்து உங்களை போன்ற பத்திரிகையாளர்களோ ஒரு விமர்சகர்களோ சொன்னால் அவர்கள் மீது பாய்ந்து குதறுவது அப்படின்றது ஒரு வாடிக்கையாக வச்சிருக்காங்க. அது ரசிக மனோநிலைன்றீங்களா? ஆமாம், நிச்சயமாக அதே தான் இருக்கிறது. வேற இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி ஸ்டாண்ட் வித் விஜய், ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். என்ன இருக்கிறது இப்போ ஸ்டாண்ட் வித் விஜய்க்கு? விஜய்க்கு அவ்வளோ சோகம் இருந்ததுன்னா அவர் வந்து ஒன்றோ கரூரில் இருந்திருக்கணும், இல்லைன்னா திருச்சியில் இருந்திருக்கணும். அதன் பிறகு வந்து எல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் எல்லாம் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு என்ன விஷயம் இருக்கிறதோ முடிச்சுட்டு வந்திருக்கணும். ஆனால் அவர் என்ன செஞ்சார், இங்கே டபடபன்னு இங்கே ஓடியாந்து வீட்டுக்குள்ளால் போய் ஒளிஞ்சிட்டு அங்கே வந்து முதலமைச்சர் பாதுகாப்பு கொடுக்குறாரு, 15 போலீஸ்காரர் இருக்கார்கள், பேரிகேட் போட்டாச்சு, அவர் சேஃப்டிக்கு வந்துட்டார். தாவேகா தொண்டன் வந்து அங்கே வந்து நடுத்தருவில் அப்போ நின்றுட்டுருக்கான், அண்ணனை காணோம், அக்காவை காணோம், தங்கை காணோம், மகனை காணோம், மகளை காணோன்னு வந்து அப்போ ஓடிக்கொண்டிருக்கிறார். எப்போ இவர் 12 காலுக்கு வந்துட்டார், உட்காந்துட்டார். அப்புறம் தாவேகா ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டில் வந்து இவர் சாப்பிடவே இல்லை, விஜய் சாப்பிடவே இல்லை. அதாவது அன்னைக்கு நைட்டில் இருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் சாயங்காலம் மட்டும் அவர் சாப்பிடவே இல்லையாம்மா. இது ஒரு பெரிய நிகழ்வாம்மா. ஏன் ஒவ்வொருத்தன் வந்து ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை வந்து இழந்து வந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆறுதல் நாம் சொல்ல முடியும்? அந்த தாய் தான் கூட்டு வந்திருக்காங்க, அந்த பையனை வந்து அந்த தாய் தான் கூட்டு வந்திருக்காங்க. அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான், சின்ன குழந்தை இறந்துருச்சு. என்ன அந்த தாய் வந்து எப்படி ரெக்கன்சைல் பண்ண முடியுங்கிறேன். இன்னொரு இடத்துல ஒரு தாயினுடைய நல்லா படிக்கிற ஒரு பையன், அந்த பையனும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து பார்க்க போயிருக்கிறாங்க. ஆனால் வீட்டில் சொல்லலை. அங்கே போயிட்டு செல்ஃபி எடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரியும். அதன் பிறகு தகவல் கிடையாது. அதன் பிறகு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய எல்டர் சன்னை வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன், அது இன்னைக்கு செய்யலைன்னா அந்த பையன் போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இப்படி பல இடங்களில் வந்து அந்த துயரம் என்பது, துன்பம் என்பது, அவர்களுடைய அந்த சேட்னஸ் என்பது வெளிப்படையாகின்ற விஷயம். இது எப்படியெல்லாம் வருதுன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு 3 விஷயம் இதில் நம்ம பார்க்கணும். ஒன்று, போலீஸ் வெர்ஷன். விஜய் வந்து கூட்டம் வர்றதுக்காக ஒரு மாச காட்டுன்றதுக்காக வேண்டுமென்றே தன்னுடைய பயணத்தை தாமதப்படுத்தினார். பல தலைவர்கள் வந்து ஒரு பாயிண்டில் பேசுவாங்க, இவரை விட அதிக கூட்ட தலைவர்கள் உண்டு. அடுத்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போவாங்க, கூட்ட மேடைகள் இருக்கும். வேனில் முச்சந்தியில் நின்று சாலையில் நின்று பேசுறதுன்றது ரோட் ஷோ அப்படின்ற ஒரு ஃபார்மேட் புதுசாக வந்திருக்கு. இதில் வந்து பெரிய கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக தாமதமாக வந்தார். ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடியவங்கள அப்படியே ஆயிரக்கணக்கானவர்கள் பின்தொடர மெதுவாக ஊர்வலம் போகிறது மாதிரி, வாகன ஊர்வலம் மாதிரி போனார் அப்படின்றது போலீஸ். நாங்கள் எச்சரித்தோம், அந்த பாயிண்ட்டுக்கு போகாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே இதை செய்யுங்கன்னு சொன்னோம், கேட்கலன்றது போலீஸ் வெர்ஷன். இல்லை, மிகப்பெரிய சதி இருக்குது, தடியடி நடத்தினாங்க, அதுதான் காரணம்னு டிவிகேவுடைய வக்கீல் சொல்கிறாரு. முதலமைச்சர் விசாரணை வரலையும் பொறுமையாக இருங்க, அவதூறு பரப்பாதீங்க, எந்த தலைவருக்கும் யாரையும் சாகடிக்கணும், அவங்களுக்கு வந்து உயிர் சேதம் ஏற்படணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கன்றார். இல்லை, விசாரணைக்கு அவசியம் கிடையாது. ஏனென்றால் எல்லா இடத்துலையுமே எல்லா ஆங்கிளுமே இது வீடியோ கவரேஜ் இருக்கிறது. அந்த வீடியோ கவரேஜில் மிக தெளிவாக தெரிகிறது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
இவருடைய வண்டி வந்து கொண்டிருக்கிறது, அது பின்னால் வந்து ஒரு பெரிய ஒரு படையை வந்து கொண்டிருக்கிறது, முன்னால் ஒரு படம் நின்று கொண்டிருக்கிறது. இது ரெண்டும் வந்து இவருடைய வண்டி வந்து அங்கே நிற்கிறது. நம்மளுடைய ஏடிஜிபி டேவிசன் சொல்கிறார், போலீஸ் வந்து அறிவுறுத்துகிறார்கள், ஒரு 50 மீட்டர் முன்னாலேயே நில்லுங்க என்று அறிவுறுத்துகிறார்கள். அந்த அறிவுரையை வந்து அவர்கள் கேட்கவில்லை, செவிசாய்க்கவில்லை. நேரம் முன்னாடி வர்றாங்க. அந்த முன்னாடி வரும்போது இங்கிருந்த க்ரௌடு சர்ஜ் ஆகுது. அதாவது இந்த வாகனத்துக்கு முன்னாடி இருந்த க்ரௌடு சர்ஜ் ஆகுது, பின்னால் இருந்த க்ரௌடு வந்து இதில் வந்து ஏறத்தாழ 2 க்ரௌடு மெர்ஜ் ஆகுது. அந்த மெர்ஜிங்கில் தான் ப்ராப்ளம் வருதுங்கிறது. ரெண்டாவதாக இந்த மரணப்பட்ட தம்பிகளில் வந்து ஏறத்தாழ ஒரு 4 பேர் வந்து வேற மாற்று மாநிலங்கள்ல வந்திருக்காங்க. அப்போ இந்த கூட்டம் என்பது கரூரினுடைய கூட்டம் மட்டும் கிடையாது. திருப்பூரில் வந்திருக்காங்க, பாக்கி இருக்கின்ற ஒரு 4 மாநிலத்தில் இருந்த நபர்கள் மரணப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் கூட்டம் சேர்த்தது தானே? அப்போது இது எதேச்சியாக வந்த கூட்டம் கிடையாது இல்லையா? அப்போ இதுவும் இருக்கிறது. அப்போ அந்த சார்ஜ் உண்மையாகத்தானே இருக்கிறது. அதாவது கூட்டம் சேரவில்லை என்றால் ஒரு 1000 பேர் இருந்தாங்க. இப்போ ஒரு காலையில் ஒரு 10:30 11 மணியிலிருந்து ஒரு 12:30 மணி வரை ஆகும்போது ஏறத்தாழ ஒரு 1000லேருந்து 2000 பேர் அந்த பாயிண்டில் இருக்காங்க. அப்போ சரி, இன்னும் கூட்டம் சேரட்டும் என்று நின்று இருக்கலாம் தாராளமாக. அதனால தான் இங்கிருந்தே லேட்டாக போகிறாரு. அதன் பிறகு வந்து எங்கே ஒரு 1000 2000 பேர் இருந்தால் உங்களுக்கு பத்தாதான்னு கேட்குறேன் நான். அதாவது இது பழைய காலத்தில் இல்லை இருக்கே, ஒரு 10,000 பேர் கூடுவாங்கன்னு எதிர்பார்க்குற ஒரு இடத்துல ஒரு 15,000 பேரோ 20,000 பேரோ கூடினாங்கன்னா அது யார் கட்டுப்பாட்டிலும் அந்த கூட்டம் இருக்காது. கூட்டத்துக்குன்னு ஒரு மாப் மென்டாலிட்டி இருக்குது, ரசிகர்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸி இருக்குது. அந்த 15,000 20,000 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அதை என்ன பாதுகாப்பு போட்டாலும் இதாகாதுன்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.